பொறுப்பாளர் சதீஷும் இன்னொருத்தரும் பேசிக்கிற ஆடியோ கேட்டிக்கலாம். அதை கேட்டுட்டு இவெல்லாம் சாதி மேலே பற்று உள்ளவன் இல்லை, இவெல்லாம் சாதி ஒழிப்பு போறான்னு சொல்ல முடியும். அவன் ஓட்டு நீ ஒரு ஓட்டு எடுத்து காட்டியா ஓட்டு. இப்போ இந்த விஷயம் சொல்றேன். ஒரு படம் ஒன்று பொது வெளியில வந்துனுக்குது. என்னன்னா இப்போ இடையில அரூருக்கு போனார். அந்த நேரத்தில் இந்த சம்பந்தப்பட்ட பேசினால இந்த ஆள் போய் அவரை பார்த்ததா ஒரு படம் வெளியில வரும். தமிழ்நாட்டில் எந்த சாதிக்கும் பெரிய இணக்கம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா அப்படி மேம்போக்கா இருப்பான். எவனுமே தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் தனக்கு கீழே ஒருத்தர். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், நானும் எவனுக்கு அடிமை இல்லை, எனக்கும் எவனுக்கும் அடிமை இல்லைன்னு சொல்றாரு. அந்த மனுஷனை இவன் கீழ்சாதி தலைவர்ன்றான். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருக்கிறது, அந்த வளையத்தை தாண்டி உள்ள யாரும் குதிக்க முடியாது அப்படின்னாங்கல்ல. அதே வளையம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களை சுற்றி அதை விட பலமான ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற என்னைய பார்த்தா டெல்லியே கிங் மேக்கர்னு சொல்லுதுல, அப்போ நான் தமிழ்நாட்டு அரசியலை கிங் மேக்கராக இருக்கணும், நான் மாற்றிடுவேன்னு ஆட்சியாளருக்கும் தெரியும்ல. ஏன்னா பிகாஸ் ஐ எம் கிங் மேக்கர், டக்குன்னு மாற்றிடுவேன், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல சார். இவருக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லணும் ரஞ்சித்துக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரான எவ்வளோ கருத்து எங்கள் சமூகத்தில் இருக்குது. ஒரு சார்பு மக்களுக்காக, இதில் இருக்கிற ஒரு சார்பு மக்களுக்காக நிற்கிறவர்கள்லாம் இருக்கு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் முருகன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி, பொதுக்கூட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தீங்க. அது தாவேக அரசு அதுக்கு அனுமதி தரலன்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல மாட்டீங்களா? விஜய் அரசு எதாக இருந்தாலும் ஒன்று தானே சார். சரி, எதனால சார் அந்த சதீஷ்ன்ற அந்த மாவட்ட செயலாளரை ஜாதி வெறின்ற அளவுக்கு நீங்கள் அந்த துண்டு பிரச்சாரத்தில் போட்டப்பட்டிருக்கு? என்ன அந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறி? அதே நீங்கள் அந்த ஆடியோ ஒரு 2 தாவேக பொறுப்பாளர் சதீஷும் இன்னொருத்தரும் பேசிக்கிற ஆடியோ கேட்டிங்களா? அதை கேட்டுட்டு இவெல்லாம் சாதி மேலே பற்று உள்ளவன் இல்லை, இவெல்லாம் சாதி ஒழிப்பு போறான்னு சொல்ல முடியுமா? அந்த ஆடியோ உண்மையான ஆடியோன்னு எந்த அளவுக்கு நம்ம சார் நம்பாதது? ஏன் இல்லை, ஏன் ஆடியோ இல்லைன்னு சொல்லு, நான் இல்லைன்னு சொல்லு. இல்லை நாமக்கல்ல இருக்கிற அந்த தாவேக ஆளுங்க யாராவது இல்லைங்க இதெல்லாம் இல்லைங்க போயிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும்ல சார். எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம புகார் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் புகார் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திட்டக்குடியிலேருந்து சுரேஷ்ங்கிறவங்க புகார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சேலத்தில் புகார் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நாமக்கல்லில் புரட்சி பாரதம் துரை இளம்பழுதி அவர் புகார் கொடுக்குறாரு. இப்போ 4 புகார் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு விசாரணை நடத்தணும்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு பறையர் சமுதாய கூட்டமைப்பு அது சார்பாக ஒரு கண்டன பொதுக்கூட்டத்துக்கு தான் எழுதி தராங்க. சரி, கண்டனம் தெரியும்னா இவ்வளவு அழுத்தம் கொடுத்து ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் தானே அவர் பேரில் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றதுக்காக இன்றைக்கி அந்த பொதுக்கூட்டம், அதாவது மக்கள் தேசம் கட்சியோட தலைவர் சகோதரர் ஆசை தம்பி, நான், அப்புறம் ஓஇ சங்கர், தூத்துக்குடி இளவரச பாண்டியன், தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை, ஓஇ சங்கர் புதிய புரட்சி கழகம், அப்புறம் மனோஜ் கிஷோர் ஹைகோர்ட் அட்வொகேட்டு, அப்புறம் துரை இளம்பழுதி, இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் பல பேர் இதில் கலந்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கான கண்டன கூட்டத்திற்கான ஒரு பர்மிஷனை கொடுத்தாங்க. சரி, எல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்கு. திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது அப்படின்னு இன்றைக்கி நேற்று இரவு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வையில் கண்ட தங்களின் மனு கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டது. கனிவுன்னா டினை பண்ணுறது தான் கனிவா? சரி, தங்களின் மனுவில் 29/7 மாலை 5 மணிக்கு நாமக்கல் பூங்கா சாலையில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரியுள்ளீர்கள். தாங்கள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரியுள்ள நாமக்கல் பூங்கா சாலையானது பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதி என்பதாலும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்பதாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், நாமக்கல் உள்கோட்டத்தில் இது மாதிரி காவல் சட்டம் அது எப்பயுமே இருக்கும்,
அதனால் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒன்று பண்ணுங்க, நாமக்கல் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருந்ததுன்னு வச்சுங்க, எப்படியும் அங்கெல்லாம் பெரிய சாவெல்லாம் விட போகிறதில்ல, ஏதோ 1 2 ஒரு நாளைக்கு ஒன்று விழுந்தா அதிசயம் தானே, அங்கே கொடுத்துருங்க, சுடுகாட்டில் பேசிட்டு போயிடுறோம். எங்கள் ஜனநாயக உரிமை நீங்கள் மதிக்கணும்னா இது வந்து பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே, ஒரு சுடுகாட்டில் கொடுத்துட்டா கூட, ஏன்னா நாங்கள் அது கூட ஒட்டினவங்க தானே, அப்படியே அங்கே கத்திட்டு போவோம்ல. அப்போது இதிலிருந்து நான் கூட இந்த பிரச்சனை வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நானும் ஒரு ஆசையும் பேசும்போது கூட சரி நான் ஒரு கண்டனத்தை தெரிவிப்பேன் தான், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது இதுக்கு டிலே பண்ணுறேன்னா, இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு இடம் கேட்குறீங்க அப்படின்னா கூட அந்த பாருங்கள் டெக்னிக்காக சொல்லியிருக்காங்க, புதுசாக வரனா இந்த இடத்தில் நீங்கள் இது அனுமதிக்கப்படாத இடத்தில் அனுமதி கேட்பதால் மறுக்கப்படுகிறதுனா கூட பரவாயில்ல. ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே நடக்கிற ஸ்பாட்டு தானே. ஒரு இயக்கவாதி இப்போ இயக்கமே நடத்த தெரியாமல் புதுசாகனா ஏங்க எனக்கு கொடுங்க, என் 10 நாள் ஒன்றாவது கொடுங்க அதுன்னு கேட்போம். ஒரு இயக்கவாதி அவர் புரட்சி பாதம் கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருக்கார், அவர் போய் பர்மிஷன் கேட்குறாருன்னா ஒன்றும் தெரியாமல் கேட்பார். நான் தான் கேட்டேன், ஏற்கனவே கூட்டம் நடத்துகிற இடம் தானேங்கன்னா, ஆமாங்க நாமண்ணே கூட்டம் நடத்துகிற இடம் தானே, ஆனால் அங்கே வந்து அனுமதி தரலன்னு இருக்காங்க. சரி நீதிமன்றத்துக்கு போய் வாங்குவோம் சார். நம்ம என்னென்னா இப்போ அவன் அந்த பேசினார்ல அந்த ஆளை பிடிச்சி உடனே சிறை சேதம் பண்ணு, இல்லை குண்டாஸில் போடு, இல்லை பிடிச்சி சிறையில் போடுன்றதுலாம் இல்லை சார். ஒரு பொது வெளியில் சார் நான் இப்படி கூட சொல்கிறேன் சார், நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜாதி ஒவ்வொருத்தரும் ஆவா சார், ஒவ்வொருத்தரும் திட்டிக்கலாமா? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சாதிக்கும் பெரிய இணக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா அப்படி மேம்போக்காக இருப்பான், எவனுமே தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான், ஆனால் தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், நானும் எவனுக்கு அடிமை இல்லை, எனக்கும் எவனுக்கும் அடிமை இல்லைன்னு சொல்கிறாரு. சார் அந்த மனுஷனை இவன் கீழ்சாதி தலைவருன்றான். அப்போது இது அனுமதி மறுக்கப்பட்டதிலிருந்து இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் விஜய்க்கு அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்கள் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாருன்னே வச்சுப்போமே. ஏன்னா என்னை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரு பண தேவை இருப்பதாக நான் உணரல. ஏன்னா அவர் தான் ஏகப்பட்ட பணம் அவர்கிட்ட இருக்குது, அப்புறம் அவர் இதிலிருந்து தான் திருடி எதனா பண்ணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அப்படியா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. பார்த்தா மண்ணு திருடுறவன், கல் திருடுறவன், அதை திருடுறவன், இதை திருடுறவன், போலி அடிக்கிறவங்க, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கிற போது அதெல்லாம் அது செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும்ல. அதெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையாரை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருக்கிறது, அந்த வளையத்தை தாண்டி உள்ளே யாரும் குதிக்க முடியாது அப்படின்னாங்கல்ல. அதே வளையம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களை சுற்றி அதை விட பலமான ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்று தோணுது. ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அவன் எப்படி ஏஆர்ஓவில் வந்தான் சார், ஒரு ரவுடி, ஏய் நான் இங்கே மாமல் வாங்கினுங்கிறேன், அவன் யாருறான், அவன் உள்ள சைடில் வந்து கை விட்டுவேன் அப்படின்னு கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது சார். அது நடைமுறை. இப்போ உன் ஏரியாவில் நான் வரதில்ல, ஏரியாவில் நீ வராது. கட்சி பொறுப்பாளருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்ற ஆடியோலாம் நம்ம வரதை பார்த்தோம். என் பேர் மேலே, உன் பேர் கீழே. அப்போது மேல் தலைமை ஓரளவுக்கு சரியாக இருப்பதாக நாம் சொன்னாலும் கீழே அது சரியாக இருக்குதா அப்படிங்கிறது தான் சந்தேகம். அப்போது இந்த பர்மிஷன் டினைடுங்கிறது அந்த நாமக்கல் மாவட்ட காவல்துறையாக முடிவெடுத்ததுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்களாம் ரொம்ப ரோசமானவங்கள்ல, பீஸெல்லாம் பெருசு பெருசாக வச்சுருப்போம். இந்த ஆடியோ பல நாட்களாக வெளியில் சுற்றுது. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாமா, தமிழ்நாட்டிலே ஒரு 3 பேர் தான் மானரோசம் உள்ள இந்த பறையர் சமூகத்தில் இருக்கிறான். ஒருத்தன் மணிமாற, இந்த மாதிரி சொல்லாமா? அப்போது இதுதான் சார் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஊக்குவிக்கும் சக்தியாக இருக்கிறது. அப்போது இது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துது இல்லை. இதை பார்க்குறவ, ஏய் என்னப்பா மாவட்ட செயலாளராம்பா, அதெல்லாம் பேச்சு பேசினான்னு தெரியுமா, ஒன்றும் பண்ண முடியல தெரியுமா இவங்களால, சனம் இருந்தும், அதாவது படை இருந்தும் பயந்த சனம்னு ஒரு பாட்டு வருது, அந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்கிறானுவ, ஒத்தாள் பேசுறதுக்கு மற்ற ஆள்லாம் கவனிச்சுட்டான் பத்தியா, ஒரு 3 பேரை தவிர அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருகிற போது நம்மளும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இயல்பாக இருக்கும் சார். எல்லாருக்குமே சார் இந்த சமூகத்தில் எல்லா சாதிகளும் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்து எஸ்சிகளுக்கு எதிரெலாம் சொல்ல வரல சார். ஒரு சாதியில் ஒரு 4-5 நாதாரி இருக்க தான் செய்வோம். அவனுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கினே இருக்கணும். இவர் ரொம்ப பெரிய மகாராஜா பரம்பரை மாதிரியும்
அப்படியே டன்னாக வந்து நெல்லை விளைச்சி வந்து விற்கிற மாதிரி இது ரேஷன் அரிசி வாங்கி தின்னு இருக்கும். அதுக்கு உள்ளுக்குள்ள நம்மளாம் கெத்து தெரியுமில்ல. இப்போ என்னை மாதிரியே என் சகோதரனும் வந்து கோமணம் கட்டின்னு கையில் வேலை செய்வார். எல்லாருக்கும் அந்த நினைவு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ என் கோமணம் பாரு எவ்வளோ நீட்டாகுது, அவங்க கோமணம் பாரு அழுக்காகுது அப்படிங்கிறது ஒரு 2 பேர் இருக்க தான் செய்வாங்க சார். அந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரியான செயல்கள், இந்த மாதிரியான ஆடியோக்கள், இந்த மாதிரி சவுண்டுகள், இந்த மாதிரி கேவலமான சத்தங்கள் அவரோட அந்த இச்சையை தூண்டி விடும். அந்த எண்ணத்தை தூண்டி விட்டு இந்த மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, பொது சமூகத்தில் ஒரு அமைதி இருக்கணும், இருக்காது இல்லையா? அதற்காக தான் நம்ம இவன் மேலே நடவடிக்கை எடுப்பான்றோம். இப்போ இவன் பேசிட்டாலே இப்போ என்ன, சரி நாய் தொலைதுன்னு விட நம்ம விட்டுடலாம். ஆனால் இதை பார்க்கிற மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். எப்போ இந்த மாதிரிலாம் பேசினா பிரச்சனை வரும்பா, சமூகத்தில் ஒரு அமைதியை சீர்குலைக்கும் இத்தகைய பேச்சுகள். அவன் பான்னு அவனுங்க எங்கேயோ இருக்கிறானோ, நம்ம பான்னு எங்கேயோ இருக்கிறோம், எண்ணத்துக்குன்ற எண்ணம் வரணுன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதற்கு வந்து இப்போ டினை பண்ணியிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் அதுக்கான இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருமாவளவனோ வன்னியரசு அவர்களோ பேசினாங்கன்னா அது எடுபடல. சரியா இதெல்லாம் எடுத்து பேசலாம்ல அவங்க. அப்படியா? எல்லாத்தையும் அங்கேயே திரும்பி விட்டுருவோமா அப்போ? அவனுக்கு ஆசை பாசம் எதுவும் இல்லை, எல்லாம் அவங்களே சாப்பிட வேண்டியதானே? எப்படி இது சார்? அவங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க சார். நீங்கள் இதில் ஒரு ஹைலைட்டு, இப்போ இந்த விஷயம் சொல்கிற ஒரு படம் ஒன்று பொது வெளியில் வந்து நிற்குது. என்னென்னா, இப்போ இடையில அரூருக்கு போனார் அவர். அந்த நேரத்தில் இந்த சம்மந்தப்பட்ட பேசினால இந்த ஆள் போய் அவரை பார்த்ததா ஒரு படம் வெளியில் வருது. பார்த்து எதை பேசி இதை முடிச்சிருக்கிறதா வருது சார். நான் என்ன சொல்கிறேன், அது ஏஐயா கூட இருக்கட்டும். பொதுவெளியில் சோசியல் மீடியாக்களில் திருமாவளவன் அவர்களை இந்த நபர் சதீஷ் அவர்கள் சந்தித்தார் அப்படின்னு வருகிற போது குறைந்தபட்சம் அந்த ஊரில் இருக்கிற பொறுப்பாளர்கள், இல்லை ஒரு மாநில பொறுப்பாளர், ஆனால் உன பேசணும்ல, நாங்கள் யார் தெரியுமில்ல அப்படி இப்படின்னு அவனுங்களாவது நம்பா இது வந்து ஏஐயில் வந்தது, இதை நம்பாதீங்கன்னு சொல்லணும்ல. ஆனால் அந்த படம் பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவர் ஒரு சட்டை போட்டிருக்காரு, அந்த நபர் அதில் இருக்கார். அப்போது இது இருக்குது, இது இயல்பாக நடக்கிறது தான். தலைவரை ஒன்றும் நினச்சிக்காதீங்க, இந்தாங்க எதாவது பாருங்கள், நான் ஏதோ சொல்லிட்டேன், சரி போய் எங்களுக்கு லூசு போயில நான் பார்த்துக்கிறேன். சும்மா வேணா ஒரு 4 பேர் இந்த பறையங்கிறியா, நாங்கள் தலித் இல்லை நாங்கள் பறையருக்குன்னு சொல்கிறான்ல, அவனை வேணா ஒருத்தர் 2 பேர் எதனா வந்து சும்மா குதிப்பானுங்க. நாங்கள் பெரிய இயக்கம் இல்லை, என்னையை பார்த்தா டெல்லியே வந்து கிங் மேக்கர்னு சொல்லுதில்ல, அப்போ நான் தமிழ்நாட்டு அரசியலை கிங் மேக்கராக இருக்கிறேன், நான் மாற்றிடுவேன்னு ஆட்சியாளருக்கும் தெரியும்ல. நான் இன்னைக்கு நினச்சா நாளைக்கு சிஎம் இருக்க மாட்டார். ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஏ கிங் மேக்கர், டக்குன்னு மாற்றிடுவேன். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியல சார். அதற்கான விளக்கத்தை அவர்கள் தான் தரணும், அவர்களும் தரல. அப்போது நாம் மௌனம் சம்மதம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதால் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலையோ நம்ம பார்ப்போம். ஒரு அதிகாரி மேலே கூட இவர் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணி வந்தார்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒரே சுழற்சி நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் பந்தாவாக கம்பீரமாக இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கட்சி நடவடிக்கை வந்தது இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரச்சனையில் நடவடிக்கை கூட வரலாம். இல்லை இது ஒரு சாதாரண விஷயம். இது வந்து நம்ம சிஎம் காது வரைக்கும் போகணும்னு சொல்கிறது நமக்கு வந்து அது ஏற்புடையதில் சரியாக இருக்காது. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை தாண்டி எங்கேயாவது ஒரு திருப்பி நின்று தானே ஆகிறோம். நம்ம திரும்ப சொல்கிறது இவனை பிடிச்சி போகிறதெல்லாம் ஒன்றும் ஆகிடப்படுறதில்ல. இது வந்து இந்த மாதிரியான பேசுகிறவங்களுக்கு எப்போ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்காக தான் நாம் வந்து இதை வந்து பண்ண சொல்கிறோம். இப்போ நீ பேசிட்ட, உன் ஜாதி என்னன்னு பார்த்து எங்களில் ஒரு 4 பேர் இந்த அதாவது இவன் பண்ணது தனிநபர், அதுக்கு ஒட்டுமொத்தமாக அவன் ஜாதி எடுத்து அப்புறா இப்படா அப்படின்னு இவங்க பேச, அதுலேருந்து 4 பேர் அதுக்கு பேச, அப்படியே கதைன்னு மார்க்கெட் மாதிரி பேசிக்க வேண்டியது தான். அதனால் இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் சார். குறைஞ்சபட்சம் ஒரு என்னையா இதுனாவது கூப்பிட்டு விசாரித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்ல. நாங்கன்னா அந்தமான் ஜெயிலில் எதுவுமே போட சொல்கிறோம், கூப்பிட்டு விசாரிங்கப்பா. ஒரு பெட்டிஷன் நாட்டில் வந்து இப்போது இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறோம்ல, இப்போ எங்கள் குரலுக்கான இல்லை எங்கள் மக்கள் தொகைக்கான மதிப்பு இந்த அரசாங்கம் என்ன வச்சுக்கிறதுன்னு இதுலேருந்து தெரியுது இல்லை, அதுதானே நம்ம சொல்கிறோம். பார்ப்போம், நடவடிக்கை எடுக்கணும். ஓகே சார், அதே மாதிரி கரெக்டாக தான் சார். ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த நீட் ப்ரொடெஸ்ட்டுக்கும் போது கூட ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன பண்ணால் 8 பட்டியலினத்த அமைச்சர்கள் இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதில் வன்னியரசு மட்டும் அவர்கள் தான் குரல் கொடுக்குறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா இல்லையானே தெரியல, ராஜ்மோகன்லாம் வந்து பட்டியலினத்த அமைச்சராகவே எங்களுக்கு தெரியவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சார். அது உண்மையான அப்புறம் இப்போ என்ன தான் பண்ணலாம்? எடுத்துடலாமா? குரல் கொடுக்கணும்ல சார்,
சொல்லிக்கிட்டா மட்டும் போதுமா அவங்க நாங்கள் பட்டியலத்தவர்களை வந்து அமைச்சராக்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யாருமே குரல் கொடுக்கறது இல்லைல்ல. சரி, இப்போ எந்த கட்சியிலேருந்து அந்த மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி? சார் குரல் கொடுக்கணும், வாஸ்தவம், நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி திமுகவிலையோ இல்லை மற்ற கட்சிகள்லையோ அப்போல்லாம் எப்படி தெரியுமா இருந்தாங்க? நெருப்பாக இருந்தாங்க. இப்போ என்ன நெருப்பில் தண்ணி ஊற்றி கறி கட்ட மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நான் என்னோட அனுபவத்தில் வித் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பல முறை சட்டமன்றங்களுக்கு உள்ள செக்ரட்டரியேட் போயிருக்கேன், வந்திருக்கேன். இந்த தடவை போகும்போது எந்த அல்லகையும் இல்லை. ஒரு கித்தாப்பாக வரணும் தெரியுமா, அப்படி இப்படின்னு இப்படி மடிச்சு விட்டுக்கின்னு பெரிய பெரிய மீசை வச்சுக்கின்னு மூளை ஒரு 10 பேர் நின்று அவர் பின்னாடியே ஓடுவான் அப்படின்னுவார் இப்படின்னுவார். அந்த மாதிரி சீன் எதுவும் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. எல்லாம் நீட்டாக எங்கேயும் ஒரு யூனிவர்சிட்டியில் போன மாதிரி அது பேண்ட் ஷர்ட் போட்டு சுற்றுது. நான் கல்வி அமைச்சரே ஒரு விஷயம் சம்மந்தமாக பார்க்க போயிருந்தேன். அதான் உங்களுக்கு தெரியுமா, கடந்த ஆட்சியிலேருந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 100 ரூபா சம்பளம் அந்த விஷயமா பார்க்க போயிருந்தேன். உடனே அதை கூப்பிட்டு பேசினார். உடனே அவரும் ஆச்சரியப்பட்டார். போன ஆட்சியில் தலைமைச் செயலர் ஆச்சரியப்பட்ட மாதிரி முருகானந்தம் ஆச்சரியப்பட்ட மாதிரி இவர் ஆச்சரியப்பட்டார். அப்புறம் நான் உடனே பேசுகிறேன்னாரு. நாங்கள் வெளியிலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து வெளில வரதுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட அந்த தொழிலாளர் சங்கத்துக்கு ஃபோன் வந்தது, விசாரணை பண்ணாங்க. அது வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ இதை நம்ம வேறு யார்கிட்ட எதிர்பார்த்துருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கிற வரை இது நான் பார்த்த வரையில் சிறப்பாக ராஜ்மோகன் சிறப்பாக இருந்தார். மற்றவங்க வருவாங்க, அட்லீஸ்ட்டு ஒன்றுமே இல்லாததுக்கு சக்கரநாத் பேப்பரில் எழுதிக்குதே அது கூட இல்லாமல் இருந்தது அப்படின்றது நம்ம சொல்லலாம். சார் பொதுவாகவே இந்த கட்சிக்காரர் இந்த எங்கள் சாதி சமூகம் வந்துங்க பெருசாக ஒன்றும் வெளியில் எடுத்து பேசுகிறாருங்க. இவனே பயந்து அவன் சொல்லுவானா இவன் சொல்லுவானா. சொந்த ஜாதிக்காரனை பார்த்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா எம்பா அவங்க ஜாதிக்காரன் வந்து எப்படி சிரிச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிறான் பார்த்தியா, அதுக்கு முன்னாடி வேற ஆள் வந்தான் உம்முன்னு இருந்தான் பார்த்தியா, ஜாதி பாசம் பாரு. சார் இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பயந்துக்கிறது. ஜாதிக்காரனை எவனை பார்த்தா ஜாதிக்காரனா அவரை சொல்லிட்டான் பாரியா அப்படின்னு இயல்பா நாங்கள் ஒடுங்கி தானே சார் மேலே வரோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு ஒரு வட்ட செயலாளர் வீட்டுக்கு கூட போனால் கூட பொதுவாக நீ எந்த கட்சியாக இருக்கட்டும் நேராக சாருன்னு போயிட முடியாது சார். கொஞ்சம் அப்படி ஓரம் ஒதுங்கி அண்ணன் அப்படி பார்க்குறாரான்னு பார்க்கணும், அப்படி மொன சீட்டில் உட்காரணும். இப்படி அவன் வேறு எதுனா கூட திரும்புவான். என்னடா ஒட்டரை அதிகமாக கூட இப்படி பார்த்தான்னு வச்சுக்கோ டக்குன்னு உடனே ஏந்திக்கணும். இந்த மாதிரியே நாங்கள் வளர்த்துட்டுக்கப்பட்டிருக்கோம். இதில் வந்து இவன் எங்கே கொஞ்சம் வீரமாக இருப்பான்னா இவன் சொந்த கட்சியில் இந்த மாதிரி அம்பேத்கர் இயக்கங்கள் எங்களை மாதிரி கட்சிகள்லாம் வந்தானா இன்னும் அண்ணன் இல்லையா எங்கே போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் உரிமையாக கேட்பாங்களே தவிர கட்சிகளில் இப்படி தான் நாங்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறோங்கிறது நம்ம யாரும் மறுக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு 8 பேர் வந்திருக்காங்க. அந்த 8 பேரை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ இன்ன துறைக்கு ஒரு அமைச்சர் வந்து எஸ்சின்னு வச்சிங்களேன், அந்த துறையில் இருக்கான் தெரியுமா, அவனாவது எப்பா எங்கால் தான் என் துறைக்கு அமைச்சர், என்னை ஓவராக டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் போய் அங்கே சொல்லிவிடுவேங்க அப்படின்னு சொல்லுவதற்காவது ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லையே. சொல்கிறதுக்காவது ஒரு அமைச்சர் எங்கள் பிள்ளையும் வந்து கச்சேரி இருக்குது, எங்கள் பிள்ளையும் ஆஃபீஸில் இருக்குது, எங்கள் பிள்ளையும் கவர்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள். இதோட பலன் இதற்கு பிறகு இது எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 42 பேர் எஸ்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்க சார். 44 2 மலைவாழ்னு வச்சுங்க, 44 வச்சுங்க. நீங்கள் வேற ஒரு சமூகத்திலேருந்து ஒவ்வொரு முறையும் ஒரு 44 பேர் போனான்னு வச்சுங்க, அந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அப்போத்துலேருந்து நாங்கள் 44 பேர் வரோம். எங்க சுதந்திரம் வாங்கினதுலேருந்து பூனா ஃபேக்ட்ரிலேருந்து இது இந்த இடஒதுக்கீடு வருதுன்னு வச்சிங்களேன், இன்னமும் போய் தண்ணி குடிக்கிறோம், இன்னமும் எங்கள் வாயில் மூத்திரம் பேரான், எல்லாரும் பேரான்னு சொல்ல ஒரு சிலர் இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்க தானே செய்யுது. இன்னமும் நாங்கள் வந்து செருப்போடு நடக்க முடியல, இன்னமும் செத்தா பிணத்தை கொண்டு போவதற்கு வழி இல்லை, அந்த மாதிரி தானே இருக்குது. அதுக்காக நீ 44 பேர் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் திருமாவளவன் சொல்ல மாதிரி தான் சொல்லணும், பாராளுமன்றம் பன்றிகளின் கூடாரம், சட்டமன்றம் சாக்கடை அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தலையை செஞ்சது எங்கன்னா 1 கூட 2 கூட அப்படின்னு கேட்குற நிலைக்கு தான் வரும். அதால் ஒரு மாற்றம் என்பது உடனடியாக நடந்துடாது, எல்லாம் மாறும். ஆனால் மாற்றம் என்பது டக்குன்னு மாறிடுமா? அதால் இது கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. இவருக்கு வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் ரஞ்சித்துக்கு. இப்போ ரஞ்சித்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு எதிரான எவ்வளோ கருத்து எங்கள் சமூகத்தில் இருக்குது. ஒரு சார்பு மக்களுக்காக இதில் இருக்கிற ஒரு சார்பு மக்களுக்காக நிற்கிறவர்கள்லாம் இருக்குது. சரி என்னவோ எங்கள் சமூகத்துலேருந்து ஒரு ஆள் வந்து ஏதோ கொடுக்குறதுக்கு எதை பேசுகிறாங்க,
அதுவரை இப்போ நீங்கள் ரஞ்சித்துன்னு ஒரு ஆள் பேசுவதா நீங்கள் அதை கேட்குறீங்க. அப்படின்னா ஊமை சமூகமாக தானே இருந்திருக்கும். தப்போ ரைட்டை ஒரு ஆள் பேசுகிறான் விடு. ரொம்ப அற்புதமான கருத்தில் இளைஞரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.